புதிய தமிழகம் கட்சியிலிருந்து திரு கிருஷ்ணசாமி இணைகிறார். சார் வணக்கம். இப்ப திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்த போறதா சொல்லியிருந்தாரு மது விலக்குன்னு. ஆனா இப்ப மது விற்பனையை குறைக்கும் விதமாக இந்த மாநாடு நடைபெறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாநில அரசை விடுத்துவிட்டு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுப்பதா ஒரு அறிக்கையும் வெளியாகி இருக்கு அவங்க தரப்பிலிருந்து. ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக பல சலசலப்பு பேச்சுகள் எல்லாம் எழுந்த நிலையில இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, நாங்க ஒரு 4 நாளைக்கு முதல்ல அவங்க மாநாட்டை பத்தி பத்திரிகையாளர் கேட்ட போதே சொல்லியிருந்தேன். இது மதுவிலக்கு அப்படிங்கிறது அதை ஒரு புனிதமாக கருதி ஆழ்ந்த உணர்வுகளிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது பற்று கொண்டு தமிழ்நாட்டு மக்களை மதுவினுடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான ஆத்மார்த்தமான போராட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. அந்த அடிப்படையில் தான் நாங்க கடந்த 10, 15, 20 வருடமாகவே புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த மதுவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இதுல பல அரசியல் கட்சிகளும் உணர்வுபூர்வமாக பல பேர் வடக்கு மாவட்டத்தை மையமாக கொண்டிருக்கூடிய சில கட்சிகள் அதை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாங்க கட்சி துவங்கப்பட்ட காலத்திலே இருந்து அப்பெல்லாம் சாராயம் காய்ச்சி கொண்டிருந்த காலம். சாராயம் காய்ச்ச மாட்டோம், சாராயம் வடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம், விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக மக்களிடத்திலேயே உறுதிமொழி ஏற்கக்கூடிய அளவிற்கு அரசையும் வலியுறுத்தினோம். அந்த பாதிப்புக்கு ஆளான மக்களிடத்திலும் உறுதிமொழியை கொண்டோம். இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே கூட ஒவ்வொரு கூட்டத்திலேயும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வருகிறோம். இப்ப நாங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு பேரணி, அதாவது டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குது, சட்டவிரோதமான பார்கள் நடத்துறாங்க, 20க்கும் மேற்பட்ட மது ஆலைகளை ஆளுங்கட்சியினர் நடத்துகிறார்கள், இதெல்லாம் மூடணும் சொல்லி நாங்க இப்ப ஆளுநர் மாளிகை பேரணி வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துற அனைத்து கட்சி, அதுல எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். அப்போ இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பு கொடுத்தோம், அன்னைக்கெல்லாம் வரல. அதே போல அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு அடுத்த நாளே நீங்க பார்த்தா மரக்காணத்தில் 30 பேர் செத்தாங்க, அன்னைக்கு ஒண்ணுமே பேசல. 60 பேர் இறந்தவர்கள் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கள்ளக்குறிச்சியில அன்னைக்கு கொதித்தெடுந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி மது ஒழிப்பு போராட்டம்னு அறிவிச்சு மாநாடு நடச்சு. அது கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா கடுதை தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பஞ்சபாண்டவர் கட்டலுக்காலு போற 4 பேர்னு சொல்லி 3 காட்டி 2 போட்டு 1 அடிச்ச மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல மது ஒழிக்கிறதுக்கு தேசிய மது கொள்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதெல்லாம் புரட்டல் உருட்டல் இதுதான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நேர்மையாக பல அமைப்புகள் புதிய தமிழகம் மற்றும் பாமக போன்ற கட்சிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை கூட மற்றவர்கள் இப்படித்தான் இருக்குமோ என்று பார்க்கறதுக்கு வழிகாட்டும். அதனால இடையில ஒரு வாரம் உருட்டிட்டு கடைசியில போய் நாங்க மது கடைகளை குறைக்க சொல்றோம். இதுதான் நீண்ட நாள் இருக்குது. இப்பொழுது தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு போராட்டமா இல்லையாங்கிறது தான் கேள்வியை தவிர தேசிய அளவில் மது ஒழிப்பு நடக்கும், தேசிய அளவில் லாட்டரி ஒழிக்கிறதுக்கு அவங்க நடத்துவாங்களா? தேசிய அளவில் எத்தனை அப்ப தீண்டாமை ஒழிக்கிறதா தேசிய அளவில் ஒழிக்கிறதா நடத்துவாங்க? ஏன் சர்வதேச அளவில் மது ஒழிச்சா தான் நடக்கும்? இங்கிலாந்துல கொண்டு போய் நடத்தலாம், இல்லை பிரான்ஸ் எல்லா நடத்தி நடத்தலாமே. சர்வதேச அளவில் மது ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும் மாதிரி மாநாடு நடத்துவாங்களா? அவங்க என்னதெல்லாம் கேள்வி கூத்துங்க. தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது. ஒரு வார காலமாக மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு கடைசியில போய் இப்போ தமிழ்நாட்டில் மதுக்கடை டாஸ்மாக் கடைகளால் அதனால்தான் இன்னைக்கு கள்ளத்தனமா சாராயம் விற்கிறது காரணம். அதே போல அதிகாரபூர்வம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மதுபார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி பேருந்து நிலையங்களிலெல்லாம் 10, 15 அதாவது மணமகள் மன்றங்கிற பேர்ல பார்கள் வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் கூட குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு அவர்நிலை வந்திருக்குது. அதனால பாதிக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், குறிப்பா சொல்ல போனா பட்டியல் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் இதுபோல மதுக்கு இலக்கராக அதை தடுக்கிறது எந்த விதமான அரசியல் நோக்கம் இல்லாமல் இதை செய்ய வேண்டியவங்க. திடீர்னு அங்க போனோம்னா கடைசியா நான் தேசியத்துக்கு எதிராக தேசிய அளவில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொன்னா அப்புறம் என்ன அகில தலைவர்கள் கூப்பிட்டு தான் மாநாடு நடத்தணும். அதையே அங்க கள்ளக்குறிச்சி நடத்துறாங்க, நேராக கல்கத்தாவில் நடத்தலாம், இல்லை டெல்லியில் நடத்தலாம், இல்லை காஷ்மீர் கொண்டு போய் நடத்தலாம், அங்கதான் நல்லா இருக்கும். ஆச்சா, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டம். இதை விட ஒரு கேவலமாக யார் அரசியல் செய்ய முடியாது. முதல்ல தமிழ்நாட்டுல
மது விலக்கு ஒழிக்கிறதுக்கு என்னது? எப்படி திமுக தானே வந்து மதுக்கடைகள் நடத்திட்டு இருக்குது, அங்கதான் ஆலைகள் நடத்துறாங்க, அவங்களை எடுத்து பொருள் கொடுக்கப்பட்டு அவங்களை கூட்டிட்டு போய் நீ என்ன மாநாடு நடத்துவீங்க? இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? இதெல்லாம் என்ன அரசியல்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாளிகள் நினைச்சுக்கிறது அர்த்தமா? அது 20 ஆலைகளுக்கு அதிபர்கள் 2-3 ஆளை தவிர பாக்கியெல்லாம் இருக்கிறது திமுக தானே. அப்ப அவதை எதிர்த்து போரிடம் வந்து கடைசியில தேசிய அளவில் கொள்கை கொண்டு வர்றதுன்னு என்னதெல்லாம் என்ன பேசுது? இது வந்து தேசிய அளவில் பேசுறது நாடாளுமன்றத்தை தான் பேசணும். இதுக்கு மாநாடு வந்து கள்ளக்குறிச்சியில் மாநாடு போட்டு எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிக்க முடியும்? அதுக்கு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்துல அழகா பதில் சொல்லிட்டாங்களே, நீங்க முதல்ல போய் தமிழ்நாட்டுல மதுவை ஒழிச்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகு தேசிய அளவில் ஒழிக்கலாம் அப்படிங்கறது அவங்க சொல்லிட்டாங்களே. அப்புறம் இதுக்கு மீண்டும் வந்து தேசிய அளவில் மது கொள்கை கொண்டு வர்றதுக்காக வந்து ஒரு மாநாடு தேவை? இதுக்காகவா இந்த ஒரு வாரமா வந்து மாநாடு மது ஒழிக்கிறது மாநாடுன்னு சொல்றது? தமிழ்நாட்டில் மது ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய திமுக அரசு மது விலக்கை வந்து அவங்க ஏற்கனவே எதிர்கட்சியாக்கிற போது ஸ்டாலின் அவர்களே வந்து மதுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரு. எனவே அதன்படி கொடுத்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தான் வலியுறுத்த. அதுவும் அதே திமுக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்களும் TKS போய் எப்படி மது ஒழிக்கிறதுக்கு பேசுறது? இதை விட வேடிக்கை என்னமா இருக்க முடியும்? இதை விட கூத்து என்னமா இருக்க முடியும்? அதனால வந்து நாங்க முதலே சொல்லிக்கிறோம். ரைட். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிருஷ்ணசாமி. அடுத்தபடியாக பாமகவிலிருந்து திரு பாலு இணைகிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.